வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளி ஒன்று செய்யலாம் அப்படின்னு. உருளிக்காக ஒரு பெரிய பாத்திரம் அண்டு பழைய விளக்குகள், அப்புறம் பிஓபி பவுட்ரு, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேல் கோட்டிங்காக கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட், அப்புறம் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி கலந்து செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். மோல்டாக யூஸ் பண்ணுறோம். நல்லா கட்டியாக கரைச்சிக்கணும், எதுவுமே கட்டி இல்லாதது மாதிரி. இனி அதில் ஊற்ற போகிறோம். கலந்து வச்சாச்சு. இனி இதுக்குள்ள ஒரு பாத்திரத்தையோ ஒரு கிண்ணத்தையோ திணிக்கணும், அமுக்கி திணிக்கணும். இதுக்கு இந்த மாதிரி பெரிய கிண்ணம் ஒன்று எடுத்துக்கிறேன், உள்ளே போகிற மாதிரி தான். ஸோ இதில் பிஓபி கலந்துட்டு லைட்டாக ஒயிட் சிமெண்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால. அப்புறம் அமுக்கணும். எக்ஸ்ட்ரா வெளியே வருதுன்னா நம்ம இப்படி எடுத்து விட்டுக்கலாம். வெயிட்டுக்காக இந்த மாதிரி பழைய விளக்குகளையே வாட்டர் பாட்டில் அதுக்கு மேலேயே வச்சு வெயிட் கொடுத்துட்றோம். இது மாதிரி டிசைன் இல்லாத மோல்டையே யூஸ் பண்ணுங்க, பாத்திரத்தையே யூஸ் பண்ணுங்க. கீழே உள்ள மோல்டு ப்ளஸ் மேலே உள்ள மோல்டுமே டிசைன் இல்லாமே செலக்ட் பண்ணுங்க, அப்போதான் ஹீட் பண்ணால் ஈஸியாக ரிமூவ் ஆகும். மோல்டு ரெடி ஆகிற நேரத்தில் விளக்குகளை நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மோல்டு ரெடி ஆனதும் ஒயிட் சிமெண்ட்டை மேலே ஒரு கோட்டிங்காக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், ஆனால் டிசைன் நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் விளக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுறது ஒயிட் சிமெண்ட்டில் பண்ணனா மேக்ஸிமம் பிஞ்சு வந்துடுற மாதிரி இருக்குது. ஸோ எம்சீல் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. எங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆச்சுது. ஃபஸ்ட்டு நான் பிஓபி ஒயிட் சிமெண்டில் ஒட்டினேன், ரிமூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் எம்சீல் யூஸ் பண்ணி அதை ஒட்டிக்கிட்டேன். நயன் விளக்கு இருக்கிறனால 9 விளக்குக்குள்ள 9 பீஸாக எடுத்து வச்சுட்டேன். எடுத்து இனி உருளிக்கு நம்ம கலர் கொடுக்கலாம். கலர்ஃபுல்லாக கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி கோல்டு பெயிண்ட் அல்லது சில்வர் பெயிண்ட் எதுனாலும் உங்கள் இஷ்டத்துக்கு கொடுத்துக்கலாம்.